ஏற்கனவே வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது பாரத்தை சுமத்தியுள்ள நிலையில் திமுக அரசு மேலும் 6 விழுக்காடு சொத்து வரியை உயர்த்துவது கண்டிக்கத்தக்கது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சொத்து வரி உயர்வை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினார். செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சராக்கினால் திமுக அரசிற்கு தேர்தல் நேரத்தில் மக்கள் தக்க பதிலளிப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். திமுகவில் இருக்கிற தவறுகளை மறைக்கவே விழா கொண்டாடுவதாகவும் அரசு மருத்துவமனைகளில் மருந்துகள் கொள்முதலில் ஊழல் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மாநகராட்சி பகுதி நகராட்சி பகுதி எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் 6% சொத்து வரி உயர்த்தப்படும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. ஏற்கனவே இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க, கடவரி 150% உயர்த்திட்டாங்க, குடிய வரி உயர்த்திட்டாங்க, குப்பை வரிக்கும் போட்டாங்க. இப்படி ஏற்கனவே வரி போட்டு மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத மக்கள் தலையிலே மிகப்பெரிய சுமைத்தி இருக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாநகராட்சி நகராட்சி பகுதியில் 6% சொத்து வரி உயர்த்தப்படும் என்பது கண்டனத்துக்குரியது.